hello and welcome to Kadai Kadais. இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் ஸ்டியூ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டியூ ரெடி பண்றதுக்கு ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை, சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்பைசஸ் நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாவை நடுவில் மட்டும் ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மட்டன் சேர்க்கணும். மட்டனை நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா வெந்துருச்சு. மட்டனை ஆனியனோட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட 1/2 கப் தண்ணி தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்ல வச்சு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தேங்காய் பால் ஃப்ளேவர் மட்டன் நல்லா இறங்கணும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு 1 கப் நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நான் கரெக்டாக அரை மூடி தேங்காய் யூஸ் பண்ணேன். நல்லா பெரிய சைஸ் தேங்காயில். இந்த ரெசிபி சப்பாத்தி, பிரியாணிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 1 மினிட் சிம்ல இருந்தால் போதும். கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. மட்டன் ஸ்டியூ கேரளா ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீட்லேயே இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு our சேனல் கடை கதைஸ்.